ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 113 அதிகாரம் 7 ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய 11வது வயது வரையிலும் காடுகளிலே சென்று மரம் வெட்டி கொண்டு வந்து மாலை நேரத்தில் தெரு தெருவாக விறகு என்று கூவி விற்று வயிற்று பிழைப்பை நடத்திய ஒரு சிறுவனாய் இருந்தார். அப்பொழுது அவரது பாட்டி ஒரு நாள் அவரை கண்டு ஒரு வேதாகமத்தை கையில் கொடுத்து, நீ இந்த வேதத்திற்கு முதலிடம் கொடு, கர்த்தர் உனக்கு முதலிடம் கொடுப்பார். இந்த வேதம் சிறியோரை உயர்த்தும், பேதைகளை ஞானியாக்கும், தாழ்வில் உள்ளவர்களை மேன்மைப்படுத்தும் என்று ஆபிரகாம் லிங்கனுக்கு அறிவுரை கூறினார்கள். அந்த வார்த்தை ஆபிரகாம் லிங்கனின் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்துவிட்டது. காடுகளில் விறகு வெட்டுவதற்கு முன்பும் பின்பும் வேதத்தை ஆவலோடு வாசிக்க ஆரம்பித்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்துவார் என்றால், நிச்சயமாக விறகு வெட்டி கொண்டிருக்கும் என்னை ஜனாதிபதியாக உயர்த்துவார் என்ற விசுவாசம் அவருக்குள் எழுந்தது. ஆம், கர்த்தர் ஆபிரகாம் லிங்கனை உயர்த்த ஆரம்பித்தார். கிராம பஞ்சாயத்து தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் உயர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முழு அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் ஜனாதிபதியானார். வேதத்தை விட்டு அவர் விலகினதே இல்லை. ஒவ்வொரு நாளும் காலை 4 மணி முதல் 5 மணி வரை வேதம் வாசித்து ஜெபிக்கும் பழக்கத்தை அவர் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். தாழ்மையினால் உயர்வு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கினார். திக்குவாயுள்ள மோசேயை தேவன் பெரிய தலைவனாக்கினார். அடிமையான யோசேப்பை தேவன் எகிப்தின் அதிபதியாக்கினார். தானியேலை தேவன் பாபிலோனின் பிரதம மந்திரியாக்கினார். மீன் பிடித்துக் கொண்டிருந்த சீசர்களை வல்லமையான ஊழியக்காரராக மாற்றினார். தேவ ஜனமே, தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவரே, எங்களை உயர்த்தும்படி எங்களின் சிறுமையை நினைத்தருளும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.